அப்படியே தூக்கு. டே எத்தனை மீன்டா? 2 மீன் தானா? ஜோடி ஆமிட்டுருக்கா. நல்ல கடராக இருக்குடா. நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான பதிவில் மீன் பிடிக்க போகிறோம் கம்மாயில். அதுக்கு இங்கே கரையிலேன்னு இல்லை, உள்ளக்க இங்கே தெரியுது வருங்க, அந்த இடத்துல பிடிக்கணும். அந்த இடத்துல உள்ளக்க நடந்து போய் வலையை போட்டு பிடிக்கணும். வலையும் தருக்கு. இன்றைக்கி குழம்புக்கு ஒன்றும் இல்லை, குழம்பு வெஞ்சனத்துக்கு. அதனால் ஒரு தம்பிகிட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் வலை. சரி வாங்க போவோம், போய் எப்படி பார்ப்போம். மாட்டுதா என்னன்னு தெரியலை. சுற்றி ஆற்று தண்ணி வந்து பெருகிருச்சு. இங்கே போடுவோமாடா? இங்கே போடுவோமா? இந்த இடத்துல எங்கனக்குள்ள ஆம்பிடும் கரெக்டாக. எங்கே அங்கிட்டு போகணுமா? இன்னும் எங்கிட்டும் காடு தெரியாத பக்கம் கூட்டிகிட்டு போயிடாதரா. நடு கம்மாய்க்குள்ள வந்துட்டோம், நெருக்கி கிட்ட. ஆற்று தண்ணி வந்து 1 மாதமாக வருது தண்ணி. ஆனால் இந்த வருஷம் நல்லா ஆடு மாடுகளுக்கு தண்ணிக்கு தட்டுப்பாடு இல்லை. பார்ப்போம் அன்னைக்கு என்ன ஆம்பிடுதுன்னு. ஆம்பிட்டுருமா என்னடா? என்ன மீன் கிடக்கு? ரொம்ப சொல்லு, என்னென்ன மீன் கிடக்கு? ஸ்லேப்பி. இது விரால் மீன் ஆம்பிடுமா? பயங்கரமாக இருக்குடா. இதுலேயே தெரியுமா இருக்க மீன் ஓடுறது? இன்னும் தெரியல. தம்பி வலையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. தம்பி வேறு யாரும் இல்லை, நம்ம வீட்டில் தான் இருக்கோம் வலசை போட்டுக்கிட்டு. வலசைனா என்னென்னு போட்டிருப்போம், நம்ம வீடியோவில் தான் இருக்குது. பார்க்காதவோ பார்த்துக்கோங்க. நம்மளோட வாழ்க்கையே வேறு மாதிரி வாழ்க்கை. ஊர் விட்டு ஊர் வந்து மீன் பிடிக்கிறோம். கார் எவ்வளோ பாசுன்னு. பிடிக்கவா? நடையத்தான் போகுது எப்படி? மீன் வலை ரொம்ப அடி வாங்கியிருக்கடா. அன்னைக்கு ஒரு நாள் மீன் பிடிக்க வந்தோம்ல, மீனாக மாட்டிச்சுல அதில். இப்படியே போட்டுருவா? இங்கே கட்டி வைப்போமா? நீ அதை போட்டு வா. அப்படியே இதுக்குள்ளே அப்படியே சுற்றி போட்டோம்னா இதுக்குள்ளே உள்ள மீன் பூரா வந்துடும். போயிட்டு அப்புறம் வருவோமா இல்லை இப்போ நின்று பிடிச்சி போவோமா? போயிட்டு அப்புறம் வருவோம். அப்போ தான் கொஞ்சம் மாட்டிருக்குங்க. நெட்டுங்க போட்டாச்சு. ஏடா போட்டுட்டு இங்கிட்டு தான் வரும், அதுக்குள்ளே ஆமிட்டுருச்சா? எங்கே
ஏன்னா 5 நிமிஷம் விட ஆகலாம். ஆமாடா இருவாரேன் போயிட்டு இங்கிட்டு தான் சுற்றிட்டு வந்தோம். அதுக்குள்ளே ஆம்பிட்டு சொன்னு பரவாயில்லையே. சிலேபி கண்டடா நல்லா கை தண்டி இருக்கு. இன்னைக்கு அவ்வளோதான். ஆனால் பாவம் போடு கொஞ்சம் நேரம் தண்டு போட்டானா 5 நிமிஷம் தான் அது. போயிட்டு கொஞ்சம் நேரம் தண்டு வருவோம். ஒரு 2 மணி நேரம் தண்டு வந்தோம்னா ஓரளவு மீன் பிடிச்சிடலாம். சரி பார்ப்போம். அதுக்குள்ளே அது உசுரோடு இருக்குமா என்ன செத்துருமா? சரி ரைட். ஒரு வழியாக ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும்லடா. 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ போய் வலையை போய் பார்ப்போம். வாகனம் அங்கே நிற்கிது. போய் பார்ப்போம் என்ன எப்படியா ஆமிட்டு இருக்குமா என்ன. அப்பையிலே 5 நிமிஷத்துலேயே ஒரு சிலேபி கண்டு ஆமிட்டு இருந்துச்சு. இப்போ போய் பார்ப்போம். ஒரு 10-20 மீன் ஆமிட்டாவோட போதும், வறுத்தரலாம். ஒரு வழியாக வலை போட்ட இடத்துக்கு வந்தாச்சு. அப்போலே இந்த இடத்துல இழுத்துருச்சுடா உள்ள இந்த இங்கனுக்குள்ளே. பார்த்து போகணுண்டா. போறியா? இழுத்துருச்சு, எனக்கு பயமாக இருக்கு. இழுக்குறா இங்கிட்டு வாடா. விலைக்கு போடா. இல்லை இழுக்குறா விறுவிறுன்னு. கொஞ்சம் ஆனால் டேஞ்சரான நடந்தது. இப்போ தலைவன் தம்பி இப்படி போயிட்டு இப்போ எதுக்கு இங்கிட்டு போகிறான்னா அங்கனுக்குள்ளே உள்ள மீன் எல்லாம் அப்படியே இங்கே வந்துடும். இந்த இடத்துக்கு இங்கே தான் நம்ம போட்ட இடம். இந்த இடத்துல இங்கனுக்குள்ளே இப்போ அப்படியே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவான். இப்போ இப்போயே போனோம்னா அங்கே ஆமிட்ட மீன் தப்பிச்சு ஓடி போயிடும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. இருக்கு இன்னும் ஆமிட்டுருக்கு. எதுவும் பாரு, தூக்கி பாரு. எங்கடா என்னது? விராலா வலையை தூக்கி பாரு. ஒரே ஒரு மீன், அதுவும் அப்போலையே பார்த்தது. எதுவுமே ஆம்பிடவே இல்லை. ஒன்று தான் ஆமிட்டுருக்கு. அதுவும் அப்போலையே ஆமிட்டது. அப்படியே பார்ப்போம். என்னடா ஒன்றே தான் ஆமிட்டுருக்கு. அதுவும் அப்போலையே ஆமிட்டது. 1.5 மணி நேரம் ஆச்சு. ஒன்றுமே ஆம்பிடக்கான். சரி இப்போ வேறு இடத்துல தூக்கி போட போகிறோம். ஏன்னா 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணி 2 மீன் தான் ஆமிட்டுச்சு. அதனால் தம்பி இப்போ எடுத்துகிட்டு போகிறாப்புல எல்லாத்தையும். வலையை எடுத்து போய் வேறு இடத்துல எங்கனையா போட போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் ஏமாற்றேன். இந்த இடம் அப்படியே தூக்கு. எத்தனை மீன்டா? 2 மீன் தானா? ஜோடி ஆமிட்டுருக்கா. நல்ல கலராக இருக்குடா. ஓகே, எத்தனை வேறு எங்கனே இருக்கான்னு பாரு. நாங்களும் 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரமாக அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி ஒரு இடத்துல போட்டோம். அது ஆம்பிடல. அடுத்து நெக்ஸ்ட் ஆம்பில் 3 மீன் தாங்க ஆம்பிடுச்சு. ஒரு 2 ஆம்பிட்டுருக்கு. வேறு அங்கிட்டு எதுவும் பார்த்தியா? பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு மணி வர ஆச்சா சமைக்க வர போகணும். எவ்வளோ ஒன்று அப்படியே அடித்த மாதிரி தெரிஞ்சிச்சு. 3 மீனையும் தண்ணிக்குள்ளே விட்டுட்டு இந்தா நடைய கட்டியாச்சு. மொத்தம் 3. இவ்வளோதானா?
இன்னொரு நாள் கட்டாயம் இன்னொரு நாள் மீன் பிடிச்ச ஒரு வீடியோ நல்ல பதிவாக போடுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். நன்றி.